பரக்கத்மிகு ரமலான் மாத இப்தார் நேர துவா படைத்தவனிடம் ஓர் பிரார்த்தனை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். இன்றைய நோன்பை நோற்க வாய்ப்பளித்த அல்லாஹ்வே, உன்னை போற்றி புகழ்கிறோம். இறைவா, இதுவே எங்களுக்கு கடைசி ரமலானாக இருக்குமெனில் எங்களை எங்களுடைய பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக. மேலும் உனது அடியார்களிடம் நாங்கள் வைத்துள்ள கடமைகளிலிருந்து பாக்கிகளிலிருந்து எங்களுக்கு விலக்களிப்பாயாக. உனது சுவனச் சோலைகளின் ஆசனங்களில் எங்களுக்கு ஓரிடத்தை பதிவு செய்வாயாக. பிறகு எங்களை உன்னிடமே எடுத்துக்கொள்வாயாக. உன்னிடம் அழைத்துக்கொள். இந்த பாக்கியம் பொருந்திய நேரத்தில் இறைவா, நாங்கள் ஆசைப்படும் அனைத்தை கொண்டும் எங்களது கண்களை குளிர்ச்சியாக்குவாயாக. நிச்சயமாக நீ இயலாதவைகளுக்கும் அதிசயங்களுக்கும் இறைவன் மற்றும் அனைத்து பொருட்களின் இறைவன். நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக. மேலும் அதை கொண்டு எங்களை திருப்திப்படுத்துவாயாக. கண்ணியமிக்கவனே. அல்லாஹும்ம ஆத்திக் ரிகாபனா வரிகாப ஆபாயினா வ உம்மஹாத்தினா மினன்னார். இறைவா, எங்களது கழுத்துக்களையும் எங்கள் தந்தைமார்களின் கழுத்துக்களையும் மற்றும் எங்கள் தாய்மார்களின் கழுத்துக்களையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ், பாவங்களிலிருந்தும் அதன் தண்டனையான நரகத்திலிருந்தும் எங்களை முழுமையாக விடுவித்து சொர்க்கவாதிகளாக ஆக்கிவிடு. எங்களை படைத்தவனே, நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக எங்களை வாழச் செய்து அந்நிலையிலேயே எங்களை உன்பால் அழைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம், அமைதி மற்றும் பாதுகாப்பை வழங்குவாயாக. அங்குள்ள சிறார்களுக்கும் சிறுமியர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உணவு வழங்குவாயாக. நீர் புகட்டுவாயாக. யா ரஹ்மானே, அங்குள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டி உன்னுடைய ரஹ்மத்தை அருள்வாயாக. அங்குள்ள மக்களையும் சிறுவர் சிறுமிகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக. அவர்களுடைய உணவு, உடை, இடம் ஆகியவற்றில் பரக்கத் செய்வாயாக. உன்னுடையவும் அவர்களுடையவும் எதிரிகளான யூதர்களை அழித்து விடுவாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து விதமான அருள்களையும் எங்கள் மீது பொழிவாயாக. எங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களையும் சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய பெயரை கொண்டு நோன்பு திறக்க இருக்கின்றோம். எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வாயாக. இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் உன்னுடைய சலாத்தும் சலாமும் மணல் எண்ணளவு உலகம் உள்ளளவும் உன்னை சந்திக்கும் வரையிலும் தொடர்ந்து உண்டாவதாக. அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.